விண்டலமும் மண்டலமும் மண்டுகை அடங்கலும் விளங்கி நிதி மார்க்கம் எடுப்பேன். நல்ல வேத விதிப்படி நடப்போரை தானே விண்ணுலகம் விடுப்பேன். நரை கட்ட துஷ்டர்களை இழுத்து வந்து நரகத்தில் விடுப்பேன். மேலும் மேலும் ஆக்கினைகள் செய்ய துடிப்பேன். வீரபத்ரா, புரிக்கண்ணா, நான் சபைக்கு வருவதற்கு முன்னே வந்து ஆயுள் கணக்குகளை சரிபார்க்க வேண்டிய சித்திரகுப்தனார் இன்னும் சபைக்கு வரவில்லை. அவரை அழைத்து வாருங்கள். மன்னிக்க வேண்டும் பிரபு. நான் சபைக்கு வருவதற்கு முன்னே வந்து ஆயுள் கணக்குகளை சரிபார்க்க வேண்டிய நீர் சபைக்கு தாமதமாக வந்ததன் காரணம் என்னவோ? கோவிலில் பல அக்கிரமங்கள் மலிந்து கிடக்கின்றன பிரபு. சித்தங்கனி சந்தையில் சின்ன பெடிகளில் வாள்களினால் வெட்டப்பட்டனர். அதில் ஒருவரின் தலையை காணவில்லை பிரபு. மற்றவரின் தலையை பக்கத்தில் வீட்டில் பறந்து சென்று விடுத்து பிரபு. அதையெல்லாம் வேடிக்கையாக பலர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரபு. என்ன அக்கிரமங்கள் அநியாயங்கள் பூமியில் நடக்கின்றன. வீட்டிலே எவ்வளவோ இடம் கிடக்க ரோட்டிலே பிறந்த நாளை கொண்டு அழுகிறார்கள். அதிலும் மோட்டார் சைக்கிள் சீட்டில் மேல் வைத்து கேக்கை வெட்டுகிறார்கள். கேக்கை வெட்டிய போது மோட்டார் சைக்கிள் சீட்டையும் சேர்த்து வெட்டி விட்டார்கள். வேறு என்ன அக்கிரமங்கள் பூமியில் நடக்கின்றன? அக்கிரமங்கள் அநியாயங்கள் ஏராளம் ஏராளம் மலிந்து கிடக்கின்றது பிரபு. அந்த நாள் காசு கொடுக்கவில்லை என்று தாயாரின் கவாலத்தை கஞ்சி வடித்துக் கொண்டிருக்கும் தாயாரின் கவாலத்தை கட்டையால் பரவலென அடித்து விட்டான். அவன் கட்டையால் பெற்றதாயின் கவாலத்தில் அடைத்தவன். அது யாரடாது? இப்படித்தான் பிரபு எல்லா கணக்குகளையும் பார்த்து கூட்டி கழித்து பெருக்கி வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது பிரபு. பயப்படாதே, அவன் இன்னும் சொற்ப நாட்களில் எங்கு வருவான். அவனை எங்கு வைத்து கவனிக்கலாம். வீரபத்ரா, புரிக்கண்ணா, பாவியை அழைத்து வாருங்கள். இவன் என்ன குற்றம் செய்தான்? ஆலய திருவிழா என்ற பெயரில் ஊர் முழுக்க ஒளிபெருக்கியை கட்டி மக்களின் செவிப்பறைகளை கிழித்து விட்டான் பிரபு. அத்தோடு சோதனை எழுதும் மாணவர்களும் இதில் அடங்கியுள்ளார் பிரபு. செவிப்பறைகளை கிழித்த பாவி இவன் காதுக்குள் 2 காதுக்குள்ளும் கட்டெரும்புகளை பிடித்து அடைந்து விடுங்கள். அவன் வேதனையால் தொழிலொருக்கட்டும். எடுத்து செல்லுங்கள். அடுத்த பாவியை அழைத்து வாருங்கள். சித்திரகுப்தா, என்ன 2 பெண்கள் யமலோகத்தில் வந்திருக்கிறார்கள். அதிசயம் போல் இருக்கின்றது. இவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள்? வள்ளியம்மை என்றவள் பெண் பிள்ளை பிறந்து விட்டதென்று கள்ளிப்பாலை ஊட்டி பெண் பிள்ளையை கொன்று விட்டாள். கொடுமை கொடுமை. ஆண் பிள்ளை பிறக்கவில்லை என்று தவம் இருக்கிறார்கள். பெற்ற பிள்ளையை கள்ளிப்பால் ஊற்றி கொன்ற கல்விகள் இவர்கள். இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கூறுகின்றேன், கேளுங்கள். இருவரையும் அழைத்து சென்று ஆள்களையும் விட 1 இஞ்சி குறைவான கிடங்கை வெட்டுங்கள். தலை கீழாகவும் கால் மேலாகவும் தெரிய இருவரையும் தாக்க விடுங்கள். அழைத்து செல்லுங்கள். அடுத்த பாவியை அழைத்து வாருங்கள். இவன் என்ன குற்றம் செய்தான்? தெளிவால் வாகனம் ஓடும்போது அருகில் நின்ற வேப்பமரத்தில் ஒரு பசுமாடு ஒன்று கட்டி நின்றது பிரபு. அதையும் அடித்து விட்டு மரத்தையும் முறித்து விட்டு
தப்பி சென்று விட்டார் பிரபு. பாவி, இவர் சொல்வது உண்மையா? ஆமா. இவனை அழைத்துச் சென்று இவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கூறுகின்றேன், கேளுங்கள். இவனை இழுத்து நடுவழியில் நிறுத்திவிட்டு இவன் உடல் முழுதும் கொதி எண்ணெயை ஊற்றி விடுங்கள். அடுத்த பாவியை அழைத்து வாருங்கள். சித்திரகுப்தனாரே, நேரம் தாமதமாகின்றது, சீக்கிரம் அறிவிக்க வேண்டும். இவர் என்ன குற்றம் செய்தால்? பாடசாலை பிள்ளைகளுக்கு போதபஸ் கொடுத்து பழக்கியதும் அல்லாமல் பிள்ளைகளையும் சீரழித்து விட்டாள் பிரபு. ஆடே கொடும்பாவி, கொடும்பாவி! பாடசாலை பிள்ளைகளை பாழாக்கியது கொடும்பாவம். இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும், கேளுங்கள். இவளை அழைத்து சென்று மதம் கொண்ட யானை அவிழ்த்து விடுங்கள். இவள் யானையால் நசுகுண்டு துன்பத்தை அனுபவிக்கட்டும். இழுத்து செல்லுங்கள். அடுத்த பாவையை அழைத்து வாருங்கள். பிரபு, இவன் என்ன குற்றம் செய்வான்? தெருமுடி முதல் மடத்தடி கோயில் சாமி கும்பிட வந்த 4 பேருக்கு பக்கத்தை விட்டு சுப்பிரமணியம் என்பவரின் நாய் கடித்து குதறிவிட்டது பிரபு. ஓஹோ, நாய் கடித்து குதறியது உண்மைதானா? உமக்கு நாய்களை அவிட்டு விட முடியாது என்பது விதிமுறை தெரியாதா? பாவி, நாய்களை அவிட்டு விட்ட கொடும்பாவி, இவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கூறுகின்றேன், கேளுங்கள். இவனை அழைத்து சென்று அதி உச்சமான மலையில் நிறுத்திவிட்டு 2 கால்களிலும் ஆணையை அடைத்து விடுங்கள். இழுத்துச் செல்லுங்கள். ஆஹா, அடுத்த பாவியை அழைத்து வாருங்கள். என்ன சித்திரகுப்தனாரே, ஆண்களிலும் விட பெண்கள் தான் கூட பாவம் செய்தவர்கள் போல் இருக்கின்றது. அதிசயம், அதிசயம்! கேளுங்கள், இவள் என்ன குற்றம் செய்தாள்? வீட்டுக்கு பால் கொடுக்கும் கவிதா என்பவள் பாலுக்குள் தண்ணீரை கலந்து விட்டாள். பாலுக்குள் தண்ணீரை கலந்து கொடுத்தது சொல்வது உண்மைதானா? எதற்காக பாலுக்குள் தண்ணீரை கலந்தீர்? பாலுக்குள் தண்ணீரை கலப்பது கொடும்பாவம். அதிகம் பெண்மணி செய்வதென்பது இங்கு மன்னிக்க முடியாது. இவளை அழைத்து சென்று இவளுக்கு வழங்க வேண்டிய தண்டனையை கூறுகின்றேன், கேளுங்கள். பாலுக்குள் தண்ணி கலந்த கொடும்பாவையை அழைத்து சென்று இவளை மரத்தில் தலைகளாக கட்டி தூங்க விட்டு காவோலைகள் டயர்கள் என்பன போட்டு குறைத்து விடுங்கள். இழுத்துச் செல்லுங்கள். அடுத்த பாவையை அழைத்து வாருங்கள். இவர் ஏற்கனவே பல குற்றங்கள் செய்துவிட்டார், உண்மைதானா? இவன் என்ன குற்றம் செய்தான்? யானை பாகனாக வேலை செய்யும் விமலன் என்பவன் யானைக்கு தீநீர் போடாமல் அம்மன் கோவில் அரச மரத்தடியில் நித்திரை கொண்டு விட்டான் பிரபு. அந்த காலத்தில் அம்மன் கோயிலில் அரசமரம் நடுவது ஆட்கள் இழைப்பாறுவதற்கு, யானைப்பாக நித்திரை கொள்வதற்கு அல்ல, சரியா? இவனை அழைத்து சென்று கொடிய மிருகங்கள் நிற்கும் காட்டினில் நிறுத்திவிடுங்கள். எல்லா மிருகங்களும் அவனை கடித்து கடித்து தின்று குதறட்டும். இழுத்துச் செல்லுங்கள். அடுத்த பாவையை அழைத்து வாருங்கள். சித்ரகுப்தா, இதுவும் பெண்மணிதான். பெண்கள் தான் கூட குற்றம் செய்கிறார்கள்.
இவள் என்ன குற்றம் செய்தாள்? இவள் தெருவால் மோட்டார் சைக்கிள் ஓடிக்கொண்டு போகும்போது ம். குறுக்கே வந்த பாம்பை அடித்து கொன்றுவிட்டு திரும்பி பார்க்காமல் போய்விட்டாளே பிரபு. தெருவால் வாகனம் ஓட்டும் போது வீதியை கவனிக்க வேண்டியது சாரதியின் பொறுப்பு. குறுக்கே போன பாம்பை அடிப்பது மகா தவறு. சரியாக கூறுவது முழுத்திலும் உண்மை என்றபடியால் தன்னை குளிர்ந்தபடியே நிற்கிறாள். இவருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கூறுகின்றேன் கேளும். பெரிய புத்துகள் உள்ள நாகபாம்பு வீட்டிற்கும் புத்து உள்ளதல்லவா? பாம்பை அடித்தபடியால் நாகபாம்புக்கு முன்கொண்டே இவளை நிறுத்தி விடுங்கள். இவள் அழிந்து போகட்டும், இழுத்துச் செல்லுங்கள். சித்திரபுத்ரா, சீக்கிரம் அறிவிக்க வேண்டும். அடுத்த குற்றவாளியை இழுத்து வாருங்கள். ஓ, இவன் என்ன குற்றம் செய்தான்? ஆலய வேலைக்காரனாக பணிபுரிபவன் நேரம் தவறி கோயில் மணியை அடித்ததால் மக்களுக்கிடையே சிறு குழப்பம் ஏற்பட்டது. அது அடிநடியாக மாறி இருவர்களும் தலையை மோதிக்கொண்டு உடைத்து விட்டார்கள் பிரபு. எண்ணத்துக்கு நேரம் தவறி மணி அடித்தாள். மக்கள் குழப்பம், ஊரே குழப்பம். ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு மணி அடிக்க வேண்டும் என்பது உமக்கு தெரியாதுதானே? குற்றம் குற்றம், மகா குற்றம். இவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கூறுகின்றேன் கேளும். இவனை அழைத்து சென்று படுபான்குணத்தில் தள்ளிவிடுங்கள், இழுத்துச் செல்லுங்கள். அடுத்த பாவியை அழைத்து வாருங்கள். இவன் என்ன குற்றம் செய்தாள்? இவள் இறைச்சிக்காக 2 பசுமாடுகளை அடித்து விற்பனைக்காக மக்களுக்கு விட்டு விற்பனை செய்தான். அதில் 7 பேர் சுயநலமாக அரசினர் வைத்தியசாலையில் கிடக்கிறார்கள் பிரபு. ஆண்கள் இறைச்சி விற்பனை செய்கிறார்கள். இது அநியாயம் தானே? பெண்ணே பசுமாட்டின் இறைச்சியை கொன்று மக்களுக்கு இறைச்சிக்காக விட்டது கொடும் பாவம். இவளை இழுத்துச் சென்று அது உயர்ந்த மலையின் மேல் ஏற்றி தலைகளாக தள்ளிவிடுங்கள். தலை முறிந்து அனுபவிக்கட்டும், இழுத்துச் செல்லுங்கள். அடுத்த பாவியை அழைத்து வாருங்கள். வா வா வா. இருக்குது, இவருக்கு இருக்குது. உமக்கும் தெரியும் இவர் செய்த குற்றம். என்ன குற்றம் செய்தார் சொல்லும். கதிர்காமம் பாத யாத்திரை சென்ற சுப்பிரமணியத்தை பக்கத்தில் நின்று காலால் அடித்து விட்டான். சுப்பிரமணியம் விழுந்து விட்டான். சுப்பிரமணியத்தின் 2 கால்களும் நோய்வாய்ப்பட்டு விட்டது பிரபு. கதிர்காமம் ஆன்மீக விதிப்படி யாத்திரை சென்ற சுப்பிரமணியத்தை காலால் அடித்த கொடும்பாவி இவர்தான். நேரடியாக பாருங்கள் மக்களே. இவனுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்க வேண்டும் சொல்லுங்கள். இவனுக்கு கொடுக்க வேண்டிய தீர்ப்பு, இவன் உடல் முழுவதும் அதிகூடினிய அக்கினி நெருப்பை அள்ளி கொட்டி விடுங்கள், பொசுங்கித்தாகட்டும். ஏனென்றால் 5 அறிவு படைத்த சுப்பிரமணியத்தை காலால் அடித்த கொடும்பாவிக்கு நெருப்பு தணலை தலைமையில் கொட்டி விடுங்கள், பொசுங்கித்தாகட்டும். இழுத்து செல்லுங்கள். அடுத்த பாவியை அழைத்து வாருங்கள். இவளோ தன் பிள்ளைக்கு தொலைபேசியை நீண்ட நேரம் பார்ப்பதற்கு கொடுத்து விட்டால் தொலைபேசி பார்த்துக் கொண்டபோது தொலைபேசி சூடாகி வெடித்து விட்டது. அந்த பிள்ளையும் இறந்து விட்டது. இவளின் கவனமோ இல்லை. இவளின் கவனமே இல்லை. பெற்ற பிள்ளைக்கு தொலைபேசி பாவிக்க கொடுக்கப்படாது, மகாதவரை. பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவது தாயாரின் கடமை. தொலைபேசியை கொடுத்து தொலைபேசி படித்ததனால் பிள்ளை பலியுண்ட மகாபாவி.
இவளுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கூறுகின்றேன், கேளுங்கள். இவளை அழைத்துச் சென்று இவளை 2 கால்களிலும் இரும்பு சங்கிலி கட்டு கொரவென இழுத்துச் சென்று நடுக்கடலில் எறிந்து விடுங்கள். இவள் வேதனை படைக்கும். இழுத்துச் செல்லுங்கள். நேரம் காலதாமதமாய் கொண்டிருக்கிறது. சித்திரபுத்தினரே, நான் பூமிக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. சீக்கிரம் அடுத்த பாவியை அழையும். வாடா, இவருக்கு இருக்குது விளையாட்டு. கேளுங்கள், இவன் என்ன குற்றம் செய்தான்? காட்டிலே மாடு மேய்ப்பவன் மாலையானதும் மாடுகளுக்கு தண்ணீர் காட்டுவதற்கு பதிலாக ஒரு வாளியையும் காட்டிவிட்டு வைக்கோலும் போடாமல் வீடு சென்று விட்டான் பிரபு. அவன் என்ன குற்றம் செய்தாலும் சிரித்துக் கொண்டு வருகிறான், பார்த்தீரா? இவனுக்கு இதுதான் இறுதி தண்டனை. அடே, உமக்கு இவனுக்கு வழங்க வேண்டிய இறுதி தண்டனை. இவன் உடல் முழுதும் கருங்கல்லுகளை கட்டி இழுத்துச் சென்று நடுக்கடலில் எறிந்து விடுங்கள். திரும்பி வரக்கூடாது. இவனுக்கு மறுபிறவி இல்லை. ஏனென்றால் பல குற்றம் செய்தபடியால் மறுபிறவியே இல்லை. அவை எடுத்துச் செல்லுங்கள். சித்திரகுப்தா, நான் இன்றுடன் சபையை முடிப்போம். பூலோகத்திற்கு செல்ல வேண்டியுள்ளதால் இன்றுடன் சபை கலியட்டும். இத்துடன் மன்னிக்க வேண்டும் பிரபு. வழக்கத்துக்கு மாறாக இன்று நேரத்துடன் சபை கலைய காரணம் தெரியவில்லை. வழக்கத்துக்கு மாறாக சபை நேர காலத்துடன் கலைகிறது. பூமியில் 2 உயிர்கள் கடும் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். இப்பொழுது மாலையாகிவிட்டது. இன்று இரவு நள்ளிரவு 12 மணிக்கு முதல் அந்த 2 உயிர்களையும் நான் எடுத்தே ஆக வேண்டும். சென்று வருகிறேன். நன்றி, வணக்கம். யமலோகத்தில் சில நிமிடங்கள்